அனைவருக்கும் வணக்கம். மிகவும் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, துலாம் ராசிக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, அந்த கர்மா அல்லது விதியை எப்படி நம்ம வசப்படுத்தலாம், அதன் மூலமா நம்ம சந்தோஷமாகவும் எப்படி வாழலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கால புருஷ தத்துவத்துக்கு 7வது ராசியா வரக்கூடிய துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில என்ன கர்மா அல்லது விதி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், மனிதனுக்கு தேவையான அல்லது அடிப்படையான விஷயங்கள் மொத்தம் 4. 1, பொருளாதாரம். அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? அதன் அடிப்படையில துலாம் ராசிக்கு பொருளாதாரத்துல என்ன விதி எழுதப்பட்டிருக்கு, அதை எப்படி நம்ம வசப்படுத்தணும், அது முதல் செஷன்ல காண்போம். 2வது இந்த பொருளாதாரம் வரக்கூடிய வழி, அதாவது வேலை மற்றும் தொழில். வேலை செய்யறவங்களுக்கும் தனியான கர்மா இருக்கு, தொழில் பண்றவங்களுக்கும் தனியான கர்மா இருக்கு. அது என்ன அப்படிங்கறதும் டீட்டெயிலா பார்ப்போம். 3வது குடும்பம். ஒரு குடும்பத்துல பிறப்போம், அந்த குடும்பத்தோட கர்மா நமக்கு எப்படி இருக்கும், நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள இணைவோம், அதாவது கணவன் மற்றும் மனைவி வருவாங்க இல்லையா திருமணத்தின் மூலமா, அந்த பந்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத 3வது செஷன்ல காண போகிறோம். 4வது பாத்தீங்கன்னா உடல் நலம். அதுல என்ன கர்மா அவங்களுக்கு இருக்கு, இது எல்லாம் சேர்த்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட், பொருளாதாரத்துல துலாம் ராசிக்காரர்கள் பெறக்கூடிய கர்மா என்ன? துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்கள் 2 பேருக்குமே 2ஆம் அதிபதியா, அதாவது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் வருவார். செவ்வாய் ஒரு அதிரடியான ஒரு கிரகம். இருக்கிற கிரகங்கள்ல நல்ல வலுவான போல்டான ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய். எப்போதுமே இந்த துலாம் ராசி துலாம் லக்ன அன்பர்கள் நல்ல செலவழிப்பாங்க. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான ஃபன்னான ஒன்று. ஏன்னா இங்கே ஃபன்னான விஷயத்துக்கு செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். என்டர்டைன்மெண்ட், ஃபன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய செலவழிப்பீங்க. முக்கியமாக சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய செலவழிப்பாங்க. ஒரு 10 பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா முதல்ல பர்ஸை வெளில எடுக்கிறது இவங்க தான். துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க தான். பரவாயில்ல, நான் கொடுக்குறேன் அப்படின்னு எத்தனை பேர் தடுத்தாலும் இவங்க தான் முதல்ல கொடுப்பாங்க. அப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஆனால் இது நிறைய இடங்கள்ல உங்களுக்கு பலவீனமாக போய் தான் முடியும். இந்த அவசரமாக செலவு பண்ணுறதுனால நமக்கு நிறைய பட்ஜெட்டில் துண்டு விடும். இது நான் ஏன் இவ்வளோ டீப் டவுனாக இறங்கி சொல்கிறேன் அப்படின்னா, இது ஏதாவது ஒரு தடவை இருந்தால் பரவாயில்ல. துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு ஆயுள் முழுக்கவே இதுதான் உங்களோட கேரக்டர். ஏன்னா அந்த 2ஆம் அதிபதியாக செவ்வாய் வரதுனால குயிக்காக சடனாக ஒரு முடிவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுத்துருவீங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறதா கூட இருக்கலாம். எதா இருந்தாலும் உடனடியாக குயிக்காக முடிவெடுக்கிறது நீங்கள் தான். இது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ட்ரபுள் தரும் ஓவர் த பீரியட்ல. இது உங்களோட கர்மாவாகவே ஆயிடுச்சு. இதுக்கு இந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அல்லது எந்த ஒரு பொருளையும் இம்பல்சிவ் பையிங் அப்படிங்கிற அடிப்படையில் வாங்காதீங்க. இம்பல்சிவ் பையிங் அப்படின்னா பிடிச்ச உடனே வாங்குறது. அந்த மாதிரியான அடிப்படையில் எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது. ஒரு பெரிய பொருள் வாங்கணும்னா, செலவு செய்யணும்னா அன்னைக்கு நைட் தூங்கிட்டு அடுத்த நாள் முடிவெடுங்க. இல்லைன்னா 2-3 நாள் கழிச்சு கூட அந்த முடிவை எடுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன செலவுகளை நோட் டவுன் பண்ணி வைங்க. அதாவது மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது இளமையில இருந்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். ஏன்னா கணக்கிட்டு கொள்வாருக்கு கணக்கில்லாமல் செல்வம் வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. அதன் அடிப்படையில தான் நான் இதை சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த செவ்வாயோட தன்மையான இம்பல்சிவ் பையிங் அல்லது இம்பல்சிவ் டெசிஷன் மேக்கிங் இதை எப்போதுமே நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இது ரொம்பவே முக்கியம். பொருளாதாரத்துல இதை பண்ணாலே போதும், உங்களுக்கு ப்ராப்பரா அப்பப்போ பொருளாதாரம்ங்கிறது வந்துட்டே இருக்கும். உங்க கர்மாவின் அடிப்படையில 2வது வேலை அல்லது தொழில். ஏன்னா இந்த பொருளாதாரம் ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமா வரணும் இல்லையா? அப்போ வேலை ஒன்று செய்யணும், இல்லைன்னா தொழில் பண்ணணும். இது 2க்குமே நான் சொல்றேன். ஏன்னா துலாம் ராசியில வேலை செய்யறவங்களும் இருப்பாங்க, தொழில் பண்றவங்களும் இருப்பாங்க. இப்ப வேலை செய்யறவங்களுக்கான கர்மா என்னது? உங்களோட கர்மா டிசைட் பண்றது 6ஆம் அதிபதியா குரு வருவார். உங்க ராசிக்கு எதிரி கிரகம். இயல்பாகவே பாருங்களேன், எல்லா ராசிக்குமே 6ஆம் அதிபதியா எதிரி கிரகம் தான் வரும். சில ராசிக்கு மட்டும்தான் நட்பு கிரகம் வரும். அதுல துலாம் ராசிக்கு எதிரி கிரகம் தான் வருது. உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான வேலை உங்களோட கர்மாவின் அடிப்படையில் அமையப்படும் அப்படின்னா, வங்கி, நிதி, ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது மனித வளத்துறை, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பெரிய பெரிய பிஸ்னஸை மேனேஜ் பண்ணக்கூடிய துறைகள், நிறைய பணம் புழங்கக்கூடிய துறைகள், அதாவது எல்லா நிதி நிறுவனங்கள். அதே மாதிரி சொன்னபடியே வங்கி சார்ந்த பணிகள், அதுலேயும் அரசு சார்ந்த பணிகளுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அப்புறம் குருவோட மெயினான காரகம் டீச்சிங்.
ஒரு துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன டீச்சர் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் அல்லது அந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா நேர்மை, நாணயம் இதோட சேர்ந்து அந்த ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அந்த போதனைங்கிறது ரொம்ப அழகா வரும் துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு. அதனால இந்த துறைகள் எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க பிளஸ்டு தான். இதுல நீங்க சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன? ஃபர்ஸ்ட், துலாம் ராசி உங்களோட ஒர்க் பிளேஸ்ல நீங்க நிறைய சுதந்திரத்தை எதிர்பார்ப்பீங்க. தப்பு கிடையாது, சுதந்திரத்தை எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா வேலை அல்லது ஆர்கனைசேஷன்ல நமக்கு எப்போதுமே ஒரு கட்டுப்பாடு அல்லது ஸ்ட்ரக்சர் இருக்கும். கட்டுப்பாடு அதுதான் உண்மை. அதாவது நமக்கு ஒரு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷன் எப்போதுமே சம்பளம் மட்டும் கொடுக்காம நம்மள்ட்ட இருந்து விசுவாசத்தையும் எதிர்பார்க்கும். அதாவது துலாம் ராசிக்காரர்கள் லிமிட்டடாக தான் கொடுப்பீங்க. அது கரெக்ட் தானா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை நீங்க அவாய்ட் பண்ண வேண்டாம். இது பார்ட் ஆஃப் த லைஃப் தான். உங்களோட குணத்துக்கு இப்படிதான் அந்த வேலையிடம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்மார்ட்டாகவும் இருப்பீங்க, கடினமா உழைப்பீங்க. ஆனா அதுக்கு உண்டான ப்ராப்பர் ரெகக்னேஷன் வராது. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த நீதி, நேர்மை தான். இதுதான் பிரச்சனையே. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க. அந்த 2ஆம் இடத்து செவ்வாய் பாத்தீங்கன்னா எதையுமே மனசுல பட்டதை பேசிடுவீங்க. அதனாலேயே நிறைய பிரச்சனைகள், நிறைய துன்பங்களை சந்திச்சிருப்பீங்க. வளைஞ்சு கொடுக்கறவங்க ஈஸியா ரெகக்னேஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா உங்களால அது முடியாது. அதை எண்ணி எண்ணி நம்ம வேதனைப்படுவோம். அதை மாத்திக்கவும் முடியாது. இவன் இல்லைன்னா என்ன, இன்னொரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி தான் மனசு ஓடுமே தவிர இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க தோணாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், துலாம் லக்னம் துலாம் ராசி நம்ம எடுத்துட்டாலே அது தொழில் செய்யக்கூடிய ஒரு லக்னம், தொழில் செய்யக்கூடிய ஒரு ராசி. எப்போதுமே உங்களோட சின்ன வயசுல இருந்தே நீங்க ஒரு தொழிலதிபராக தான் உங்களை நினைச்சிருப்பீங்க. குறிப்பா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு டீ கடையில டீ குடிச்சா கூட ஒரு நாளைக்கு எத்தனை டீ இவர் விற்பாரு, அவருக்கு லாபம் என்ன, இப்படி எல்லாத்தையுமே கூட்டி கணக்கு சொல்றதெல்லாம் அந்த துலாம் ராசி துலாம் லக்ன நண்பர்கள் தான். கூட ஆள் இல்லைனா கூட தனக்குள்ளேயே அந்த கணக்கை மனக்கணக்கா போட்டு யோசிப்பீங்க. ஓஹோ, இவ்வளவு வருமானம் இருக்குதா அப்படின்னு. அது பொறாமையில கிடையாது, அது உங்களோட திறமை. காரணம், நீங்க துலாம் ராசியோட சின்னத்தை பார்த்தாலே தெரியும், அது தராசு தான். தராசு பிடிச்சி இடை போட்டு விற்கும் திறன், வியாபாரம் திறன் கொண்ட ஒரு ராசி. அதனால உங்களை மாதிரி ஒரு வியாபாரி கிடையாது, சரிங்களா? ஆனா காலவசத்தால நம்மளோட ஜாதகத்தோட தசா புத்திகளால நம்ம ஏதாவது ஒரு வேலை எங்கேயாவது செஞ்சுட்டு இருப்போம். நல்ல திசைகள் வரும்போது உங்களுக்கும் அந்த தொழில் அமைஞ்சு கொடுக்கும். ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவீங்க. கண்டிப்பா வாழ்நாளில் கண்டிப்பா ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம். இப்போ தொழில் பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இயல்பா உங்களோட 10ஆம் அதிபதியா சந்திரன் வருவார். சந்திரன் வளர்பிறை சந்திரனா இருக்கிறது சிறப்பு. இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க எந்த மாசத்துல, அதாவது தமிழ் மாசத்துல பிறந்திருக்கிறத பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே சாமர்த்தியமான தொழில் செய்யக்கூடிய திறமை அதிகமா இருக்கும். இதை மாதங்கள்ல சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை 2ஆவதா சொல்றேன். ஃபர்ஸ்ட், சித்திரை, ஆனி, ஆவணி மாசம் பிறந்த துலாம் ராசிக்காரர்கள். என்ன வரிசையா சொல்றேன், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சித்திரையில இருந்து ஆவணி வரைக்கும் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா சூரியன் மேஷத்துல இருந்து சிம்மம் வரைக்கும் இருந்திருப்பாரு. இது எல்லாமே வளர்ப்பிறை. ஏன்னா உங்களோட சந்திரன் துலாம் ராசியில இருக்கும். சித்திரை மாசத்துல பிறந்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமியில பிறந்திருப்பீங்க. அடுத்தது வைகாசி மாசம் ஆல்மோஸ்ட் பௌர்ணமி. அடுத்தது ஆடி மாசம் எல்லாமே வளர்ப்பிறையாகவே வரும். உங்களுக்கு எல்லாம் தொழில் எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்கும். உங்களோட மோசமான தசா புத்திகளை கூட நீங்க எடுத்துட்டு வந்துடுவீங்க. அதாவது படகே கவுந்தா கூட அந்த படகை நிமித்தி கரைக்கு வரக்கூடிய டேலண்ட் உங்களுக்கு இருக்கும். அதுதான் மற்றவங்களெல்லாம் அந்த தேபிர சந்திரனா உங்களுக்கு உங்களோட துலாம் ராசியில சந்திரன் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்க தொழிலை எப்போதுமே கவனமா செய்யணும். ஏன்னா தேபிர சந்திரன் தொழிலுக்கு நல்லது இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட 10ஆம் அதிபதியா சந்திரன் வராரு. சந்திரன் வலுவா இருக்கணும். சந்திரனோட வலு அப்படிங்கிறது வளர்ப்பிறையில மட்டும்தான் இருக்கும். பௌர்ணமியில ரொம்ப அதிகமா இருக்கும். அமாவாசையில தேய்பிரெல்லாம் பெருசா இல்லை. நம்மளோட ராசிக்கோ லக்னத்துக்கோ சந்திரன் எந்த பாவத்துக்கு வராருன்னு பார்த்து அந்த பாவ அடிப்படையில அந்த பலன்களை கொடுப்பாரு. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 10ஆம் அதிபதி. அதனாலதான் நான் இந்த செக்ஷன்ல அதை சொல்றேன். நீங்க இந்த 5 மாசங்களையும் பிறந்திருக்கீங்களான்னு பாருங்க. அப்போ நீங்க துலாம் ராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா இயல்பாகவே நீங்க எல்லா ரிஸ்க்கும் எடுத்து தொழில் பண்ணலாம். அதே மாதிரி இந்த தொழில் தான் அந்த தொழில் தானே மற்ற ராசிக்கு சொல்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடையாது. சந்திரன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே குறிப்பாரு. உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு பொருட்களையும் அவ்வளவு சர்வீஸையும் அவ்வளவு பிஸ்னஸையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சந்திரன். குறிப்பா சொல்ல போனா லிக்யூட் ஐட்டங்களை குறிப்பாரு, சாப்பிடக்கூடிய திரவங்களை குறிப்பாரு, சாப்பாடை கண்டிப்பா குறிப்பாரு.
கடல் சார்ந்த வணிகத்தை குறிப்பாரு. தண்ணி உணவு, தண்ணி சார்ந்த உணவுகள், இது எல்லாத்தையுமே குறிப்பாரு. இதெல்லாம் டைரக்டான பிசினஸ். ஆனா இன்டைரக்டா மல்டிபிள் பிசினஸ் கொடுப்பாரு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிசினஸ் மட்டும் நீங்க செய்ய மாட்டீங்க. நிறைய தொழில்கள், 5-6 தொழில்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் துலா ராசி துலாம் லக்னத்தை டிரைவ் பண்ணும். இதுதான் துலாம் ராசிக்கான தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. அடுத்தது குடும்பம். மிக முக்கியமான விஷயம். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் உங்களுக்கு வருவாங்க. ஸோ உங்க மனைவி நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எதுலனா தொழிலில் மட்டும்தான் சப்போர்ட்டிவ். மற்றபடி நிறைய ஈகோ கிளாஷ் இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும். மனைவி வழி உறவுகள் பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்லை. எப்போதுமே உங்களோட குடும்ப உறவுகள் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா மனைவி வழி உறவுகள் எப்போதுமே ஒரு முரண்பாடாக, ஒன்று நம்ம ஒத்து போக மாட்டோம், இல்லைன்னா அவங்க நமக்கு ஒத்து வர மாட்டாங்க. இதுதான். ஏன்னா செவ்வாயோட காரகம். அதுதான் காரணம். மனைவி நல்லவங்க தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழிலுக்கு உங்க பார்ட்னரா உங்க மனைவி அல்லது கணவரை நீங்க வச்சுக்கலாம். இதுதான் உங்களோட ஃபேமிலி, உங்களோட குடும்பம் சார்ந்த கர்மா. அந்த கர்மாவை நீங்க எளிதாக ஹேண்டில் பண்ணிடலாம். பொதுவாகவே துலாம் ராசி துலாம் லக்னம் தொழிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது உண்டா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க வேலை செஞ்சா வேலைக்கு தான் முதல் முக்கியம் கொடுப்பீங்க, அல்லது தொழிலா இருந்தா தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்பம், குழந்தைங்க எல்லாருமே 2வது தான். சமூக பணி தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த சர லக்னங்கள்ல ஆண் லக்னங்களா வரக்கூடிய மேஷமோ துலாமோ எப்போதுமே மக்களுக்கு, சமுதாயத்துக்கு, தொழிலுக்கு, முன்னேற்றத்துக்கு மற்றும் கௌரவத்துக்கு, இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுக்கறது. இதுல சில இடங்கள்ல பலமாவும் இருக்கும், பல இடங்கள்ல பலவீனமாவும் இருக்கும். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை அப்பப்போ நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம இந்த டைம் கொடுக்கறது சரிதானா, இந்த டைம் நம்ம வேற எதுவும் நல்லதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்பப்போ யோசிக்கணும். இது ஒரு பொதுவான அட்வைஸ் துலாம் ராசிக்காரர்களுக்கு. கடைசியா உடல் நலம். உடல் நலத்துல நீங்க மிக கவனமா இருக்க வேண்டியது அவசியம். என்னெல்லாம் அப்படின்னா டயபெட்டிஸ், ஒபசிட்டி, அதாவது உடல் பருமன் சொல்றோம் இல்லையா, அந்த உடல் பருமன், அது சார்ந்த டயபெட்டிஸ் பிரச்சனைகள், தைராய்டு இஷ்யூஸ், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இறப்பை, கல்லீரல், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் ரொம்ப மைல்டா இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியா குரு வருவாரு. குரு ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு டெட்லியஸான நோய்கள் எல்லாம் கொடுத்துட மாட்டாரு. ஆனா முடக்கி போடக்கூடிய அளவுக்கு நம்மள துன்புறுத்தக்கூடிய வல்லமை குருவுக்கு உண்டு. ஆனா அதுக்கான மோசமான திசைகள் எல்லாம் வரணும். அதனால பெருசா எதுவும் பயப்பட வேணாம். நான் சொன்ன இந்த நோய்கள் மட்டும் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு குறைபாடுகள் தான், நோய்கள்னு கூட சொல்ல முடியாது. டயபெட்டிஸ்லாம் நோயா? அதெல்லாம் ஒரு குறைபாடு. ஈஸியாக உங்களோட ப்ராப்பர் டயட் அண்டு ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். டயபெட்டிஸ் எல்லாம் ஈஸியாக குணப்படுத்திடலாம். இதை தாண்டி செவ்வாயோட சில காரகங்களும் நமக்கு வீக்காக இருக்கும். அது எதை குறிக்கும் அப்படின்னா, இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட, முட்டி சம்மந்தப்பட்ட, அதாவது கணுக்கால் முட்டி, எலும்பு, நரம்பு, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிக கவனமாக இருக்கணும். நரம்பு கூட புதனோட அம்சம். 12ஆம் அதிபதியா வருவாரு. அதே மாதிரி பாக்கியாதிபதியா வரதுனால நரம்புல கூட நமக்கு ஓரளவுக்கு தெளிவு, நிதானம் இருக்கும். ஆனா இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். இதெல்லாம் உடல் நலம் சம்பந்தப்பட்ட கர்மா. அதுக்காக நீங்க எல்லாருக்குமே இதை பொருத்தி பார்க்க வேண்டாம். இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவுதான். அப்படி வந்துச்சுன்னா அதுல மிகவும் கவனமா ஃபர்ஸ்டே டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துடணும் அப்படிங்கறதுதான் விஷயமே. ஒரு போனஸான அட்வைஸ் என்ன அப்படின்னா, துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி சனி. நீங்க எப்போதுமே உங்களுக்கு ஒரு உடல்நல பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா இந்த இங்கிலீஷ் மெடிசன், அதாவது அலோபதி மெடிசனை நீங்க எடுப்பீங்க, தப்பு கிடையாது. ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு நீங்க எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு சரியாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லக்கூடிய சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அந்த மாதிரியான மெதுவாக கேட்கக்கூடிய மருத்துவ முறைகள் உங்களுக்கு எப்போதுமே நல்லா வரும். காரணம் என்னன்னா, இந்த மருத்துவ துறைகளுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி சனி. ஸோ உங்களுக்கு அவர் தான் ராஜ யோகாதிபதி. அதனால நீங்க நீண்ட காலம் ஏதாவது நோய் பிரச்சனைகள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க இந்த சித்த ஆயுர்வேதா பக்கம் திரும்புறது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.